ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நம்பிக்கை அகாடமி. நம்ம இன்றைக்கி பொது தமிழில் அழகு 2 சொல்லகராதியில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய ஷார்ட்கட்டை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு நான் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக் ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? இப்போ ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா பெரிய கண்டென்ட்லாம் ஒன்றும் இல்லை. 2 எழுத்துக்கு மட்டும்தான் அவங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது 2 மட்டும்தான் நான் உங்களுக்காக இதில் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த டெஃபினிஷனை பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த டெஃபினிஷனில் இருந்தே 2 கொஷின்ஸ் இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள். இந்த டெஃபினிஷனில் இருந்தே ரெண்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த டெஃபினிஷன் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகலாம். ஓகேவா? அதுதான். ஓகே. இ பூ கை ஆகிய ஒன்று இருக்கும் பொருள் உண்டு. இவ்வாறு ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். ஓகே. நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவணந்தி முனிவர் தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். எதில் குறிப்பிட்டிருக்காரு? இந்த ஓரெழுத்து ஒரு மொழி குறிப்பிட்டுள்ள நூல் நன்னூல். அதை எழுதியவர் யார்? பவணந்தி முனிவர். அதில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 42 எழுத்துக்கள் இருக்குது. இதை தான் டிஎன்பிஎஸ்சியில் ஒருக்கா கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த பர்டிகுலராக இது இந்த நூல் யார் எழுதுனது, இது எதில் குறிப்பிட்டிருக்காங்கன்றதை முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இவற்றில் அதாவது 42 எழுத்துக்களில் நோ து ஆகிய 2 சொற்களை தவிர ஏனைய 40 சொற்களும் நெடில் எழுத்துக்களாக அமைந்தவை ஆகும். அதாவது இந்த ரெண்டு எழுத்து மட்டும்தான் குறில் எழுத்துக்கள். இந்த 40 எழுத்துக்கள் அதாவது இந்த நோத்து ஆகிய இந்த 2 சொற்களை தவிர்த்து மீதி 40 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்களாகவே அமைஞ்சிருக்கான். ஓகேவா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ குறில் எழுத்துக்கள் 2, நெடில் எழுத்துக்கள் 40, ஆக மொத்தம் 42 எழுத்துக்கள் இருக்கிறதா நன்னூலில் குறிப்பிட்டிருக்காரு. சரி, இப்போ நம்ம ஷார்ட்கட்ஸ்குள்ளே போகலாம். இப்போ இந்த 42 எழுத்தையும் நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, உயிர் எழுத்துக்களில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது, காயின வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது, சாயின வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி அப்படி 42 எழுத்துக்களுக்கும் நான் உங்களுக்கு எழுத்துக்களை பிரித்து கொடுத்துருக்கேன். அப்போ இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ உயிர் எழுத்துக்கள் ஓரெழுத்து ஒரு மொழியில் உயிர் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 எழுத்துக்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு இதையும் நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இதோட ஷார்ட்கட்டை பார்க்கலாம். இப்போ உயிரின எழுத்துக்களில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 6 எழுத்துக்கள் இருக்குது. சரியா? என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது? ஆ, இ, ஊ, ஏ, ஐ, ஓ. இது எல்லாமே என்ன எழுத்துக்கள்? நெடில் எழுத்துக்கள். இந்த உயிர் எழுத்துக்களை வர 6 எழுத்துக்களுமே நெடில் எழுத்துக்கள். எது குறியல் எழுத்துக்கள்? நோ, து. இந்த 2 எழுத்தை தவிர்த்து மற்ற எல்லா எழுத்துக்களுமே நெடில் எழுத்துக்கள் தான். சரிங்களா? இப்போ ஆ அப்படின்னா என்ன? பசு. பசுவா? அப்போ நம்ம இதுக்கு எப்படி ஷார்ட்கட் வைக்கலாம்? பசு எப்படி கத்தும்? மா அப்படின்னு கத்துமா? அப்போ ஆ அப்படின்றது வருதா? கரெக்டு தானே? ஸோ அப்படி நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது ஈ அப்படின்னா கொடு அப்படின்னு அர்த்தம். ஈனா என்ன? இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஈகை, ஈதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? இல்லாதவர்களுக்கு கொடுத்தல். அந்த மாதிரி இல்லாதவர்களுக்கு முடியாதவர்களுக்கு கொடுக்கறது தான் ஈகை, ஈதல் அப்படின்றது அர்த்தம். கரெக்டாக? சரி, இப்படி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க இதுக்கு. அடுத்தது இறைச்சி அப்படின்னா இப்போ இதுக்கு எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம்? இப்போ ரொம்ப நாள் கழித்து ஊர்லேருந்து நம்ம வெளியே வேலை செஞ்சிட்டோ இல்லை படிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது நமக்கு ஊருக்கு நம்ம திரும்பி வரும்போது நமக்கு வீட்டில் இறைச்சி சமைச்சு வைப்பாங்க. கரெக்டாக? அப்போ ஊருக்கு வரும்போது எனக்கு இறைச்சி சமைச்சு வைப்பாங்க. இது ஒரு ஷார்ட்கட்டு. கரெக்டாக? இப்படி ஒரு ஷார்ட்கட் வைக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு இப்போ ஒரு இறைச்சி எடுக்கிறீங்க, அதில் எலும்பு இருக்கும். அந்த எலும்புக்குள்ளே ஊனுன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அப்படி கூட ஞாபகம் வச்சுக்குவாங்க. அப்போ ஊன்னாலும் இறைச்சி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஊர்லேருந்து வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு இறைச்சி எங்கள் வீட்டில் செஞ்சு தருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது அம்பு. அம்பு அதுக்கு என்ன எழுத்து? ஏ அப்படின்னா அம்பு எய்தல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாமா? அம்பு எய்தல்
அப்போ அம்பை வந்து எய்ய தான் செய்வாங்க, ரைட்டா? எறிவாங்க, எய்தல் அப்படின்றது தான். அப்போ அம்பு ஏ அப்படின்னா அம்பு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டாக. ஓகே, அடுத்தது தலைவன். தலைவன்னா என்ன? பாஸ், கரெக்டாக இங்கிலீஷில் பாஸ். அப்போ அதை நம்ம கரெக்டாக நம்ம தலைவன் அப்படின்னா யார்? நமக்கு மேலே இருக்கவங்கள நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஐயா அப்படின்னு தானே சொல்லுவோம், கரெக்டாக? நம்ம வந்துட்டு நமக்கு மேலே இருக்க தலைவனை வந்துட்டு நம்ம செந்தமிழ் சொல்லணுன்னா ஐயா அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஐனா தலைவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகே, சரி. அடுத்தது மதகு நீர் தாங்கும் பலகை. மதகு நீர் தாங்கும் பலகை, அதுக்கு ஓனா என்ன? மதகு நீர் தாங்கும் பலகை. அப்போ இது மதகு நீர் தாங்கும் பலகை, அது எதில் தாங்கி நிற்கிது? ஓடை. அப்போ ஓ அப்படின்னா ஓடைன்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? அதில் தான் இது தாங்கி நிற்கிது, மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த உயிரின எழுத்துக்களில் உங்களுக்கு ஷார்ட்கட் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த இனத்துக்கு போகலாமா? காயன வரிசையில் 4 எழுத்துக்கள் இருக்குது, ஓகேவா? கா, கு, கை, கோ, இந்த 4 எழுத்துக்கள் வந்துட்டு இருக்குது, ரைட்டா? இந்த 4 எழுத்துக்கள் இருக்குது. இப்போ ஒவ்வொரு எழுத்தாக நம்ம பார்க்கலாம். கா அப்படின்னா என்ன? சோலை. அப்போ இதுக்கு ஷார்ட்கட்டே தேவையில்லை, ஏன்னா இதுக்கு வந்துட்டு நீங்கள் படித்து பாருங்கள். கா சோலை, கா சோலை அப்படின்னே வந்துடும். அப்படின்னா பணம்ன்ற அர்த்தம், சரிங்களா? அப்போ அதுக்கு ஷார்ட்கட் தேவையில்லை. அடுத்தது கூ அப்படின்னா வந்துட்டு என்ன? பூமி. இப்போ இதுக்கு ஷார்ட்கட் எப்படின்னா, பூமியில் நம்ம எல்லோரும் என்ன எப்படி வாழ்கிறோம்? கூட்டமாக சேர்ந்து தான் வாழ்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாமா? பூமியில் நம்ம கூட்டமாக சேர்ந்து தான் வாழ்கிறோம் அப்படின்ற ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே? அடுத்தது கை அப்படின்னா என்ன? ஒழுக்கம், ஓகேவா? இப்போ இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம வந்துட்டு கை கழுவாமல் ஒருத்தட்ட வந்துட்டு கை கொடுப்போமா? இல்லை, கை ஒழுக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே? ஓகே, அடுத்து வந்துட்டு கோ அப்படின்னா வந்துட்டு அரசன், ஓகே? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அரசன் பாருங்கள், நீங்கள் எல்லா ஒரு உண்மையிலே இருந்த அரசன்களை நீங்கள் பார்க்கும்போதும் சரி, இல்லை வந்துட்டு படத்தில் காட்டுற அரசன்களாக இருந்தாலும் சரி, அவங்க வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு ஒரு கோபமாக தான் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எந்த நேரமும் அவங்க வந்து சிரிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதனால் கோபமாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி ஷார்ட்கட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்போ காயின வரிசை முடிஞ்சுது. அடுத்தது சாயன எழுத்துக்களில் 4 எழுத்துக்கள் இருக்குது, ஓகேவா? என்னென்ன எழுத்துக்கள்? சா, சி, சே, சோ, இந்த 4 எழுத்துக்கள் இருக்குது, ஓகேவா? இதுக்கு நம்ம ஷார்ட்கட் பார்க்கலாம். சா அப்படின்னா என்ன அர்த்தம்? இறந்து போ அப்படின்னு அர்த்தம். இதுக்கு எப்படி ஷார்ட்கட் வைக்கலாம்னா, சா அப்படின்னா சாவு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா இறந்து போ அப்படின்னு இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்தது வந்துட்டு சி அப்படின்னா வந்து என்ன? இகழ்ச்சி, ஓகேவா? அப்போ சீன்னு ஒருத்தர் பார்த்து நம்ம சொன்னோன்னா அது என்ன அர்த்தம்? அவங்கள இகழ்ச்சி பண்ணுறது, இகழ்ச்சியாக நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணுறோம். ஸோ அதுதான் இதுக்குரிய மீனிங், கரெக்டாக? அப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகே? அடுத்தது வந்துட்டு சே அப்படின்னா வந்துட்டு உயர்வு. இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? வீட்டில் இப்போ வந்துட்டு அண்ணன் தங்கச்சி அப்படிலாம் வந்துட்டு எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னாங்கன்னா, எல்லோரும் சேர்ந்து வேலைக்கு போனால் உயர்வு நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகேவா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லோரும் சேர்ந்து உழைச்சோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு உயர்வு ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே? அடுத்தது வந்துட்டு சோ அப்படின்னா மதில், அப்படி இல்லைன்னா அரண். இதுதான் வந்துட்டு ஓல்டு புக்கில் இருக்க ஒரு கண்டென்ட். அதாவது ஷோ அப்படின்னா மதில்ன்றது நியூ புக்கில் இருக்குது, ஓகே? அரண்ன்றது வந்துட்டு ஓல்டு புக்கில் இருக்குது, ஓகே? இதை மட்டும் நீங்கள் எங்கேயாவது உங்கள் இடத்துல எழுதி வச்சுக்கோங்க, இல்லை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகே? ஷோ அப்படின்னா வந்துட்டு மதில், அரண். இதுக்கு எப்படி ஷார்ட்கட் வைக்கலாம் அப்படின்னா, இப்போ மதில்னா என்ன? ஒரு ஒரு அரண்னா என்ன? முன்னாடியே கோட்டை. அது அப்புறம் அரண்னா ஒரு கோட்டை, அதை சுற்றி கட்டுற சுவர்கள் தான் மதில் சுவர்கள்னு சொல்லுவாங்க, கரெக்டாக?
அப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் நம்ம வியந்து பார்க்கும்போது அச்சோ எப்படி இருக்கு பாரேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அச்சோ அப்போ ஷோ அதுன்னு வருதா, அச்சோ இதில் எப்படி சூப்பராக எப்படி சுவர்கள் கட்டியிருக்காங்க, எப்படி அரண்மனையை கட்டியிருக்காங்க. அப்போ ஷோ அப்படின்றது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ மதில் அரண் இது ரெண்டுமே வரும். ஷோனா மதில் அரண் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ சாயின எழுத்துக்கள் முடிஞ்சுது. இப்போ அடுத்தது தாயின எழுத்துக்கள் போகலாமா? ஓகே, அடுத்தது தாயின எழுத்துக்கள். இதில் வந்துட்டு 6 எழுத்துக்கள் இருக்குது. தாயின வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 6 எழுத்துக்கள் இருக்குது. ஓகேவா? தா, தி, து, து, தே, தை. ஓகேவா? இந்த 6 எழுத்துக்கள் தான் வந்துட்டு தாயின வரிசையில் இருக்குது. சரி, ஒவ்வொன்றா ஷார்ட்கட் பார்க்கலாமா? தா அப்படின்னா என்ன? கொடு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போது இது ஈஸி தான். தானா கொடு, இது ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இப்போ தீனா என்ன? நெருப்பு. இதெல்லாம் வந்துட்டு ஷார்ட்கட்டே தேவையில்லை, இது ரொம்ப உங்களுக்கே தெரிஞ்சது தான், ஈஸி. ஓகே, அடுத்தது து, குரில். து அப்படின்னா உன் அப்படின்றது அர்த்தம். அப்போ இப்போ இது எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ வரைக்கும் நம்மளுடைய நடைமுறையில் இருக்கிறது துன், துண்ணு, சோறு துண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் நடைமுறையில் பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு அப்போ துன் அப்படின்னா உன். அப்போ தூண் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு உன்னுன்றது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேவா? அடுத்தது வந்துட்டு தூ அப்படின்னா வந்துட்டு தூய்மை அப்படின்னு அர்த்தம். இப்போ உன் உடம்புல வந்து தூசு இருந்தது அப்படின்னா நீ தூய்மைப்படுத்தி கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாமா? தூ தூ அப்படின்னே தான் வருது. தூ தூ தூய்மை. ஓகேவா? என் உடம்புல தூசி இருந்ததுன்னா நான் தூய்மைப்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு தே அப்படின்னா கடவுள் அப்படின்றது அர்த்தம். தேனா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? தேவர்கள் இல்லை தேவன் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாமா? ரெண்டுக்குமே என்ன அர்த்தம்? கடவுள்ன்றது தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது தை. தையில் என்னென்ன எழுத்துக்கள் வருது பாருங்கள். இதில் பாருங்கள், தைத்தல், திங்களின் பெயர், மாதம். அப்போ நியூ புக்கில் வந்துட்டு தைக்கு வந்து தைத்தல் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஓல்டு புக்கில் திங்களின் பெயரும் கொடுத்துருப்பாங்க, மாதம் அப்படின்றத எக்ஸ்ட்ரா 2 வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தாயின வரிசை முடிஞ்சது. அடுத்தது நாயின எழுத்துக்களில் 6 எழுத்துக்கள் இருக்குது. சரியா? என்னென்ன எழுத்துக்கள்? நா, நீ, நே, நை, நோ, நோ. இந்த 6 எழுத்துக்கள் இருக்குது. ஓகேவா? இதுலேயும் வந்துட்டு நோன்ற குறில் எழுத்து வருது. நோட் பண்ணிக்கிட்டிங்களா? ஓகே, இது ஒரு எழுத்து. இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு குறில் எழுத்து தூ. தா வரிசையில் நம்ம பார்த்தோம் இல்லையா? இது 2 எழுத்துக்கள் தான் குறில் எழுத்துக்கள். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து நம்ம ஷார்ட்கட் பார்க்கலாம். நா அப்படின்னா என்ன? நாவு. இது ஈஸி, நாக்கு. இப்போ வந்து நீ அப்படின்னா என்ன? முன்னிலை ஒருமை. இப்போ நீனா எனக்கு முன்னாடி ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இப்போ நிறைய பேர் இருந்தாங்கன்னா அது பன்மை. கரெக்டாக? நீங்கள்னா சொல்ல முடியும். அப்போ நீனா முன்னாடி ஒருத்தர் தான் நிற்கிறாங்க, அப்போ எனக்கு முன்னாடி நிற்கிறாங்க, அப்போ முன்னிலை ஒருமை. அடுத்தது போயிடலாம். நே அப்படின்னா என்ன? சிம்பிளாக என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? நேசம். நேசம்னா என்ன? அன்பு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாமா? நை அப்படின்னா இழிவு அப்படின்னு அர்த்தம். என்ன இதுக்கு எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நைட்டு நேரத்தில் தான் வந்துட்டு நம்ம தேசத்தை இழிவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் நிறையா நடக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நோ. நோ அப்படின்னா வந்து நோய் அப்படின்றது அர்த்தம். இதுக்கு எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம்? நோய் வந்தாலே நான் வந்து நொந்து போயிடுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நோ அப்படின்னா என்ன? வறுமை அப்படின்ற அர்த்தம். இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நான் வந்து கவர்மெண்ட் வேலையில் போய் ஜாயின் பண்ணிட்டா என்னோடய வறுமைக்கு நான் நோ சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோறீங்களா? இப்போ நான் என்ன வரிசை முடிஞ்சதா? அடுத்தது பாயின வரிசைக்கு போகலாமா? ஓகே, இப்போது பாயின வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 5 எழுத்துக்கள் இருக்குது. என்னென்ன எழுத்துக்கள்? பா,
பூ, பே, பை, போ. இந்த 5 எழுத்துக்கள் இருக்குது. கரெக்டாக? ஓகே. இப்போ வந்துட்டு ஒவ்வொரு எழுத்துக்களாக பார்க்கலாமா? வந்துட்டு பா அப்படின்னா என்ன? பாடல். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ரைட்டு. அடுத்தது பூ அப்படின்னா என்ன? மலர். இதுவும் ஈஸி தான். ஓகே. அடுத்தது பே அப்படின்னா என்ன? மேகம். இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ நமக்கு ஒரு மழை பெய்ய போதுன்னு நம்ம எதை வச்சு நம்ம சொல்லுவோம்? மேகத்தை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். ரைட்டா? அப்போ மழை பெய்ய போகுது, அப்போ எதை வச்சு சொல்லுவீங்க? மேகம். அப்போ பே அப்படின்னா வந்துட்டு மேகம் அப்படி வச்சுக்கலாம். ஓகே. அடுத்தது பை அப்படின்னா என்ன? இளமை. அதுதான் அர்த்தம். இப்போ வந்துட்டு இது எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம்? இப்போது சின்ன வயசுலேருந்தே நம்ம காலேஜ் படிக்கிற முடியும் நம்ம வந்துட்டு பையை வச்சு சுற்றிக்கிட்டே தான் இருப்போம். அப்போ அது இளமையான காலத்தில் தான் அதை வந்துட்டு செய்வோம். நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு காலேஜ் படிக்கிற முடிக்கும் இளமையாக இருக்கிற வரைக்கும் நம்ம பையை வச்சு கூடவே தான் சுற்றிட்டு தான் நம்ம திரிவோம். அப்படி வச்சுக்கலாமா? அப்போ இளமையான வயசில் நம்ம பையை வச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ பைனா இளமை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இது ஈஸி தான். போ அப்படின்னா செல். கரெக்டாக? ரைட்டு. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு பாயின வரிசையும் முடிஞ்சுது. இப்போ அடுத்தது மா வரிசை பார்க்கலாமா? ஓகே. இப்போ மா வரிசையில் பார்த்தீங்கன்னா 6 எழுத்துக்கள் இருக்குது. என்னென்ன எழுத்துக்கள்? மா, மீ, மூ, மே, மை, மூ. ஓகேவா? அப்போ இந்த 6 எழுத்துக்கள் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு மானா என்ன? மாமரம். ஓகேவா? இது ஈஸியாக மாம்பழம்னு கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கவனமாக பாருங்கள். இது மாமரம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. மாமரம். ஓகே. அடுத்தது மீ அப்படின்னா வான் அப்படின்றது அர்த்தம். இப்போ இது எப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வானத்தில் தான் விண்மீன்கள் தெரியும். ஓகே. மூணா என்ன? மூத்தவர் அப்படின்னா என்ன? மூப்பு. அப்போ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்ல. மூணா மூத்தவர், மூப்பு அப்படின்றது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மே அப்படின்னா வந்துட்டு அன்பு. என்னது இது? எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? மே மாதம் ஆனாலே நம்ம வந்துட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம். அப்போ நம்ம நம்மளோட அன்பை வந்துட்டு பரிமாறிக்குவோம், ஷேர் பண்ணிக்குவோம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது மை அப்படின்னா வந்துட்டு அஞ்சனம். இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த, இப்போ எப்படின்னு தெரியல, முன்னாடி இருந்த டைமில் எப்படின்னா இங்கு மையில் தான் எழுத சொல்லுவாங்க. அதை ஃபஸ்ட்லேருந்தே நம்மளை ப்ராக்டிஸ் பண்ண வைப்பாங்க. 10th ஸ்டாண்டர்ட் உள்ளே போனோடனே ஃபஸ்ட்லேருந்து இங்கு மை பெனில் தான் எழுத சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு பயமாக இருக்கும். ஐயோ, புதுசாக நம்ம இந்த மையில் எழுதுகிறோமே, அதனால் ஒரு அச்சம் வரும். அப்படியே அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மைனா அஞ்சனம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது முகத்தல் அப்படின்னா மோ அப்படின்னா முகத்தல். இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மோந்து பார்க்குறது. அப்போனா மோந்து பார்க்குறதுனா தமிழில் என்ன? முகர்தல் அப்படின்னு வருமா? அப்போ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மோனா முகத்தல் அப்படின்ற இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மா இன வரிசையும் முடிஞ்சுது. அடுத்தது யா இன வரிசையில் ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது. அது என்னென்னா யா. இது ஒன்று தான் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா அகலம் அப்படின்றது அர்த்தம். இதுக்கு எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு சில நேரத்தில் சண்டை வரும்போது சில பேர் வாய் விட்டுருவாங்க. வாயா போயான்னு சொல்லிட்டு சண்டையில் வாய் விட்டுருவாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க? உனக்கு வாய் ரொம்ப அகலமாக போகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம அந்த மாதிரி ஷார்ட்கட்டுக்கு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வா இன எழுத்து. வா இன எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 4 எழுத்துக்கள் இருக்குது. ஓகேவா? வா இனத்தில் 4 எழுத்துக்கள் இருக்குது. என்னென்ன எழுத்துக்கள்? பா, வி, வை, வவ் அப்படின்ற 4 எழுத்துக்கள் இருக்குது. இப்போ ஓனா பார்க்கலாம். ஓகேவா? வா அப்படின்னா என்ன? அழைத்தல். இதுக்கு ஷார்ட்கட்டே தேவையில்லை, இது உங்களுக்கு தெரியும். வானா அழைத்தல். அடுத்தது வி அப்படின்னா மலர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடியற் காலையில் பூக்கள் மலரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாமா? விடியற் காலத்தில் பூக்கள் எல்லாம் மலரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வை அப்படின்னா என்ன அர்த்தம்? புல் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வைனா வையகம். வையகம்னா உலகம். உலகத்தில் என்ன அதிகமாக இருக்குது? புல் தான் அதிகமாக இருக்குது.
அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? வைனா வையகம், வையகம்னா உலகம். அப்போ வையகத்தில் என்ன அதிகமாக இருக்குது? புல் தான் அதிகமாக இருக்குது. அடுத்தது வந்துட்டு வவ் அப்படின்னா வந்துட்டு கவர் அப்படின்றது தான் அர்த்தம். இப்போ வந்துட்டு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான சில கவர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு சரபரா நம்ம அந்த மாதிரி சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தூங்கிட்டு இருக்கிற எழுந்திரிச்சு நாய் மாதிரி வல்லுன்ட்டு கத்துவார். ஓகேவா? அந்த மாதிரி ஷார்ட்கட்டுக்காக வச்சுக்கோங்க. இப்போ எல்லா எழுத்துக்களும் முடிஞ்சுது.